மேசராசியை பொறுத்தவரை நீங்க எடுத்து பாத்துக்குங்க. எதுலையுமே இந்த 7.5 சனி சொல்றாங்கல்ல, ஏன் இந்த வீடியோ உங்களை நான் பார்க்க சொல்றேன். 7.5 சனியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சனி புத்தி எத்தனை பேர் தடங்களை பார்த்திருக்கீங்க, எத்தனை பேர் ராகு திசை ராகு புத்தி பிரச்சனையை பார்த்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் கேது திசை கேது புத்தி பிரச்சனையை பார்த்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் குரு திசை பிரச்சனையை பார்த்திருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த பதிவு பொருந்தும். ஏன்னா இவங்க எல்லாமே அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. வருமானம் அவர் எங்கெல்லாம் பாக்குறாரோ சனிப்பன் கெட்டு போய் பாருங்க, உங்களுடைய குடும்பத்துல வருமானத்தை ரொம்ப குறைக்க பார்ப்பாரு, பொருளாதாரத்தை ரொம்ப குறைக்க பார்ப்பாரு. அடுத்து பாருங்க, வேலை உத்தியோகத்தை நிம்மதியா ஒரு இடத்துல வேலை பார்க்க விட மாட்டாரு. பல கம்பெனி உங்களுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எடுத்து பாருங்க, இப்போ மேக்சிமம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துங்க, மார்ச் மாசத்துல இருந்து எடுத்துங்க, மார்ச் இல்ல ஏப்ரல் இருந்து எடுத்துப்பாங்க, வேலை இருக்காது பாருங்க. ஏன்னா குரு பகவானுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறதுல நம்ம ஜாதகத்துல எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. இவருக்கு மட்டும்தான் அந்த பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். நம்ம ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் வாங்கி குரு பகவான் சூப்பரா இருந்தா எல்லா யோகமும் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு, கெட்டது வராதுங்க. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா ராகு கேது இது சொல்லவே வேணாம், ஒரு மனிதன் பெருசா கொண்டு போய் டக்குன்னு கீழே தள்ளி விட்டுருவோம். நீங்க கேட்டுக்குங்க, எத்தனை பேர் ஒரு பெரிய லெவலுக்கு போய் எத்தனை பேர் ராகுதேசம் ஜாதகனோட எடுத்து ஓடிடுவாங்க பாருங்க. நம்ம ஜாதகோட தோஷத்தே அதாங்க காட்டும். தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டி கர்மா எல்லாமே காட்டுறது இந்த ராகு கேது தாங்க. இப்படிப்பட்ட கிரகங்கள் இப்ப பாருங்க எல்லாமே நல்ல அனுகூலமா வந்து இப்ப குருவுடைய பார்வையில இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நல்லது நடக்க போது பாருங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகு கேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, இதுலயுமே பாருங்க, மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி மேசராசி. எப்படி இதுலயுமே ஒரு தைரியமான குணம் மேசராசிக்கிட்ட நிறைய இருக்கும். அப்படி தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், அறிவான குணமும், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 3 கிரகத்தோடைய பயிற்சி, எப்படி 3 கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கலாம். கரெக்டா ஒரு விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா அந்த பயிற்சியை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பொருந்தும். ஒரு விஷயத்த கரெக்டா கொண்டு போறதுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு துல்லியமா இந்த பதிவை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏன்னா குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான், இது 3ஐயும் சேர்த்தாப்புல ஒரே வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 3 கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இனிமே எந்த ஒரு கிரக பயிற்சியும் வராது. அம்மன் அருள் டிவில ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எல்லா மாத பலன் கொடுக்குறோம், சனி வக்ர பயிற்சி கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம். நீங்க கேட்டது என்னன்னா, வரக்கூடிய கஸ்டமர் எல்லாமே 3 கிரக பயிற்சியும் ஒரே மொத்தமா கொடுங்க. இந்த 3 கிரகம் நமக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பதிவு இது. இந்த ஃபுல் வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறேன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் பொங்காலம்மன் கோயில் வழியாக உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது. இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நீங்க எடுத்து பாத்துக்குங்க. எதுலையுமே இந்த 7.5 சனி சொல்றாங்கல்ல, ஏன் இந்த வீடியோ உங்களை நான் பார்க்க சொல்றேன். 7.5 சனில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சனி புத்தி எத்தனை பேர் தடங்களை பார்த்திருக்கீங்க, எத்தனை பேர் ராகு திசை ராகு புத்தி பிரச்சனையை பார்த்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் கேது திசை கேது புத்தி பிரச்சனையை பார்த்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் குரு திசை பிரச்சனையை பார்த்திருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த பதிவு பொருந்தும். ஏன்னா இவங்க எல்லாமே அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. ஏன்னா குரு பகவானுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறதுல நம்ம ஜாதகத்துல எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க.
இவருக்கு மட்டும்தான் அந்த பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். நம்ம ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் வாங்கி குருபவன் சூப்பரா இருந்தா எல்லா யோகமும் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். கெட்டது வராதுங்க, அவ்வளவுதாங்க. ஏன்னா குருதான் திருமணம், குழந்தை, பணம், பொருள், நகை, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லாமே குருதான். சனி பவன் அப்படி கிடையாது. இவரை கண்டு எத்தனை பேர் திரும்ப ஜாதக நோட் எடுத்து வேகமா ஓடுவாங்க. சனி புத்தி வந்தாலும் சரி, சனி தேசம் வந்தாலும் சரி, எத்தனை பேர் ஜாதக நோட் தூக்குறீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. இவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் சனி ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. சனி ஈஸ்வர பகவான் சொல்லுவாங்க. சனி கொடுக்க யார் தடுப்பார், சனி கெடுக்க அதை யார் தடுப்பான்பாங்க. ரெண்டு விதத்துக்கும் பழமொழி அவருக்கு பொருந்தும். இவர் போய் ஒருத்தர் போய் தொடுறாருன்னா, தொட்டா ஒரு சில பேர் ஜாதகம் நல்லா யோகமா இருந்தா மிகப்பெரிய டாப்ல மக்கள் பேசுற அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வச்சுருவாரு சனி பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். எடுத்தவரை இங்க கெட்டது சொல்லக்கூடாதுங்க. சனி பகவான் கொடுக்குறவங்க எந்த கிரகத்திலும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பலம் கொடுப்பாரு. உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு உழைக்கக்கூடிய வலிமையை கொடுத்துருவாரு, ஆயுள கொடுத்துருவாரு, நல்ல திறமையை கொடுத்துருவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா இவரு ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்க சுலோவாக ஒரு மந்தமா இருப்பார். ஜாதகத்துல நல்ல அமைப்பு இல்லாட்டினா, ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு விரைய சனி போகுதா, இதே சனி பகவான் நல்லா இருந்தா உங்களுக்கு டாப்ல வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகத்துல ப்ரமோஷன் பெரிய அளவு உங்களை கொண்டு வச்சிருப்பாரு. ஆல்ரெடி உங்களுக்கு விரைய சனியானது வெளி பயணம் மூலமாக நிறைய வருமானத்தை கொடுத்துருவாரு. இதே சனி பகவான் சரியில்லைன்னா கண்டிப்பா நிறைய பேர் கடன் இல்லாம இருக்க முடியாது. நீங்க கேட்டு பார்த்து கடன் இல்லாம இருக்க முடியாதுங்க. பண பிரச்சனை, வருமான பிரச்சனை, சகோதர பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை உங்க மேல இருக்கும் பாருங்க. எப்படி வழக்கு பிரச்சனை, எத்தனை பேர் கால்ல வழியில ஆபரேஷன் பண்ணாங்க, எத்தனை பேர் கால் அடிபட்டுதான் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. விரல், கால் விரலோ இல்ல கை விரலோ ஏதாச்சும் ஒரு உடம்புல ஒரு அங்கைகினம் இருந்துச்சு, எனக்கு இருக்குங்க அப்படிம்பாங்க. இல்ல மூத்த சகோதர சண்டை வருது, வம்பு வருது, பிரச்சனை வருது, திருமணங்க பேசிக்கிட்ட போனா இங்க திருமணத்துல எனக்கு நினைச்ச மாதிரி திருமணம் அமைய மாட்டேது, என்னன்னே தெரியல. இது எல்லாமே சனி பகவானுடைய பாதிப்பை காட்டும். வருமானம் அவர் எங்கெல்லாம் பாக்குறாரோ சனி பகவான் கெட்டு போய் பாருங்க, உங்களுடைய குடும்பத்துல வருமானத்தை ரொம்ப குறைக்க பார்ப்பாரு, பொருளாதாரத்தை ரொம்ப குறைக்க பார்ப்பாரு. அடுத்து பாருங்க, வேலை உத்தியோகத்தை நிம்மதியா ஒரு இடத்துல வேலை பார்க்க விட மாட்டாரு. பல கம்பெனி உங்களுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க எடுத்து பாருங்க. இப்ப மேக்சிமம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்க, மார்ச் மாசத்துல இருந்து எடுத்துக்கங்க, மார்ச் இல்ல ஏப்ரல் இருந்து எடுத்துப்பாங்க. வேலை இருக்காது பாருங்க, கடன் இருக்கும், பகை இருக்கும், பிரச்சனை இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும், கேஸ், நிறைய தடங்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இனிமே அதை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வராது, நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கான பதிவு நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேன் என்ன ரீசன். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேது, இது சொல்லவே வேணாம். ஒரு மனிதனை பெருசா கொண்டு போய் டக்குன்னு கீழே தள்ளி விட்டுருவோம். நீங்க கேட்டுக்குங்க, எத்தனை பேர் ஒரு பெரிய லெவலுக்கு போய் எத்தனை பேர் ராகதேசம் வந்து ஜாதகனோட எடுத்து ஓடிடுவாங்க. நம்ம ஜாதகோட தோஷத்தையே அதாங்க காட்டும். தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி கர்மா எல்லாமே காட்டுறது இந்த ராகு கேது தாங்க. இப்படிப்பட்ட கிரகங்கள் இப்ப பாருங்க எல்லாமே நல்ல அனுகூலமா வந்து இப்ப குருவுடைய பார்வையில இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நல்லது நடக்க போது பாத்துக்கு. குரு பகவானுடைய பார்வையில சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. எல்லாம் பாருங்க, திரிகோணஸ்தானம். உங்க குரு வந்து கேந்திர யோகத்துல இருக்காரு. நான் சொல்லிடுறேன், கேந்திர யோகத்துல குரு, விரயஸ்தானத்துல சனி, லாபஸ்தானத்துல ராகு, பஞ்சமஸ்தானத்துல கேது. இதான் அமைப்பு. இப்ப பாருங்க, குருவுடைய பார்வை எங்கே படுது, நேரா 4ஆம் இடத்துல இருக்க. 4ல குரு இருந்தா என்ன பண்ணணும், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் நீங்க போகணும். முயற்சி பண்ணீங்களா, அதுக்கான முடிவு எடுத்துக்கிறீங்களா? இப்ப எடுத்து பாருங்க, இப்ப சக்சஸ் ஆகும். ஏன் நீங்க வெளிநாடு வெளியூர் போவீங்க, ஏன் உங்களுக்கு நல்லா அனுகூலமா இருக்கு, ஏன் வீடு வாங்குவீங்க, ஏன் இடம் வாங்குவீங்க தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நல்லா பாருங்க, 4ஆம் இடம் தான் வீடு, இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகனம் எல்லாமே. அவர் பாருங்க, இங்க குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி உங்க அப்பா போய் அம்மா ஸ்தானத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு. இப்ப அம்மா போய் அப்பா இடத்துல இருக்கும்போது குடும்பத்தை எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுத்துருவாரு. வீடு இடத்த வாங்க வச்சிருவாரு. அப்பா சொத்து, தாத்தா சொத்துல உள்ள வழக்க முடிச்சு வச்சிருவாரு. ஏன் வழக்க முடிப்பாரு? ஏன் வழக்கு பிரச்சனை இருக்காது? சனி பகவான் ஆல்ரெடி பாருங்க, சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரம். உங்களுக்கு கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய நட்சத்திரம் நிக்கிறார். நேரம் அவர் 6ஆம் இடத்தை பாக்குறதுலாம் இங்க வழக்கு இருக்காது. நான் சொல்றேன், எப்படி கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, நிம்மதியா இருப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கும். இதை எழுதி வச்சிருக்கோம், எழுதியா கொடுத்துருங்க. ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுங்க, சனி பகவான் போக நட்சத்திரம், புதன் நட்சத்திரம். இதை மறந்துடக்கூடாது. புதன் ஜூலை 23 அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். நிறைய பேர் ஜூலை மாசம் 23 அப்புறம் நீங்க எழுதி வச்சு பாருங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் இருக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, நிம்மதியா இருப்பீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நேரா அவர் 2ஆம் இடத்த வருமானத்தை பாக்குறாரு. அப்ப இடம், பூமி, கடன் வாங்கி வீடு கட்ட வைப்பார். இதை எழுதி நோட் பண்ணி வச்சு, கடன் வாங்கி வீடு கட்ட வைப்பார், இடம் வாங்க வைப்பார், பூமி வாங்க வைப்பார். இதான் உங்களுடைய பிளானா இருக்கும். வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க நிறைய பேருக்கு சொல்றேன், வெளிநாடு வெளியூர்ல வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் நீங்க போலாம், நீங்க என்னை திருப்பி கேளுங்க, கண்டிப்பா நீங்க ப்ரொமோஷனுக்கு போவீங்க.
4ஆம் இடத்த குரு எங்கேயுமா பாக்குறாரு, நேரம் 10ஆம் இடத்த பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தானத்தை பாக்குறாரு. அங்க ப்ரமோஷன் அள்ளி கொடுக்குறாரு. அடுத்து 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு, சுயசாரம் வாங்கி உன்னை நான் பெரிய லெவலுக்கு முடிவு வைப்பேன்னு சொல்றாரு. அடுத்து 5ஆம் இடத்துல கேது இருக்காரு, நல்லா பாருங்க 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஆசைப்பட்ட பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கி எல்லாமே தாமதம் இல்லாம சூப்பரா கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி உட்காந்துறாரு. யார் ஜாதல கேது நல்லா இருக்கோ இப்ப பாரு கேது பாங்க கொடுக்குறாரு, யாராலும் தடுக்க முடியாது. இது மிகப்பெரிய லாப யோகத்தை கொடுத்துருவாரு. குழந்தை பாக்கியம், ஆசைப்பட்ட விஷயம், கலைத்துறை, இசைத்துறை, இரும்பு சார்ந்தவர், நெருப்பு சார்ந்தவர், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பட்டையை கிளப்புவீங்க. எத்தனை பேர் மருத்துவத்துறை, எத்தனை பேருக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறீங்க, அவங்க எல்லாத்துக்குமே டைம் பக்காவா இருக்கு. ஏன்னா அந்த 3 கிரக பேச்சு வச்சு நான் பொதுவா உங்களுக்கு சொல்றேன். இது நல்ல ஒரு மாற்றம். இது 2-3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையை மாத்தி அமைக்கும். இது நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு லாபம், வருமானம், பொருளாதார இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அரசாங்க வேலை மட்டும் வாங்குவாங்க பாருங்க. எப்படி நான் ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்றேன் பாருங்க. மேக்சிமம் இந்த ஆவணி மாசம் தொடர்ந்து சூரிய பகவான் சொந்த வீட்டுக்கு வரும்போது அரசாங்க வேலை குடும்பத்துல வரும். அரசியல், அரசாங்க வேலைக்கு சூப்பரா இருக்கும். மேசராசியை போல நீங்க கவலைப்படாம அரசியல் முயற்சி பண்ணி பாருங்க, செம்ம யோகம் இருக்கு. அரசாங்க யார் கேது உட்காந்துருக்காரு, சுயசாரமா உட்காந்துரு 1. அடுத்து பாருங்க இந்த சனி பகவான் பாருங்க, குரு பகவான் பாருங்க, சனி பகவான் நட்சத்திரத்துல பாருங்க 2. அடுத்து சனி பகவான் பாருங்க நேரா புதனுடைய சாரத்துல, அறிவு புத்திக்கார சாரத்துல போறாருங்க. இங்க படிப்பு எக்ஸாம் பாஸ் பண்ணா 11ஆம் இடத்தை பார்க்கணும். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், ஆயுதத்துல போறதுனால இங்க படிப்புகளில பயங்கரமா 23 அப்புறம் எந்த எக்ஸாம் எழுதாலும் ரிசல்ட் சூப்பர். அது இல்லாம அவர் 6ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தா நேரம் 12ஆம் இடத்தை பார்க்கலாம். நீ மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருவார். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் இருக்காது, எல்லாம் ஒரு நல்ல நிம்மதி இருக்கும். திருமணம் ஆகாதவங்களும் கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, திருமணம் முடிஞ்சுன்னு சொல்லுங்க. மேசராசியை பொறுத்த எத்தனை பேருக்கு திருமணம் மட்டும் முடியும் மட்டும் பாருங்க. இந்த 3 கிரக பேசி திருமணத்தை முடிச்சு வைக்குங்க. குரு 4ஆம் இடத்துல குடும்பத்தை நல்ல காரியம் நடக்கணுங்க. அவர் நிக்கக்கூடிய வச்சு 11ஆம் வீட்டு சனி ஒரு சாரத்துல நிக்கிறாருங்க. அடுத்து புதனுடைய சாரத்துல போயிருவாருங்க. எப்ப தெரியுமா, ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19 அப்புறங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம், குடும்பத்தை நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. எதுவுமே நான் மேசராசிக்கு 7 சனியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் பாருங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. குரு பகவானும் சனி பகவானும் உங்களால நல்லா ஸ்தான பலம் வாங்கியிருக்க மட்டும் பாருங்க. இப்ப எந்த ஒரு கெட்டது வராது. ஏன்னா குரு பகவான் சனி பகவானை பாக்குறதுனால உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்காது. நான் ஜாதகத்தை பார்க்காம முடிவு பண்ணது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேச ராசிக்காரங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே வந்திருக்கு. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இந்த 3 கிரக பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா. முதல் லட்சணம் அஸ்வினில பிறந்தவங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அஸ்வினில படுத்து பாருங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த அஸ்வினில பிறந்தவங்க இப்ப சூப்பரா இருக்கு டைமிங். என்ன காரணம் தெரியுமா, உங்க நட்சத்திர அதிபதி கவலைப்படாதீங்க. கேது பகவான் சுயசாரம் வாங்கி 5ஆம் இடத்துல சூரிய பகவான் வீட்டுல இருக்க. அந்த சூரிய வீட்டு அதிபதி கரெக்டா சூரிய பகவான் ஒரு ராசியை நோக்கி வந்துருவாரு. வந்துட்டா நல்ல காரியம், நல்ல விஷயம். நீங்க வேலை ஊத்தி நல்ல ஒரு மாற்றம், நல்ல வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல யோகம் வரும். திருமண பேச்சு, காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியமே எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்தா எந்த ஒரு கேஸும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். நிறைய ஒரு மருத்துவத்துறை, மெயினா மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து மத்திய அரசாங்கம், அடுத்து கெமிக்கல் துறை, இது எல்லாமே பட்டை கலப்பையும் நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். யார் அஸ்வினை பிறகு சொல்றேன், நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தவங்க செய்யக்கூடிய மைட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. அடுத்து பரணிச்சரம், ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே பாருங்க, என்னை பொறுத்தவரை பரணிச்சரம் பார்த்தவங்க நல்ல டைமிங் சூப்பரா இருக்கும். இந்த 3 கிரக பயிற்சிங்கிறது இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பா ஒரு 2-3 மாசத்துக்கு செம்ம ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா சுக்கரவார் வந்து சொந்த வீட்டுக்கு வருவார். எப்படி சொந்த வீட்டுக்கு வருவார். இப்ப பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க, வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, இது எல்லாமே பாருங்க இந்த ஒரு 2-3 மாசத்துல நடக்கும் பாருங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க. நிறைய பேர் வேலை மாறிடுவீங்க பாருங்க. கண்டிப்பா வேலை மாறணும். ஏன்னா பரணேசில பாருங்க நல்ல ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் நிறைய இருக்கும். நல்ல ஒரு அனுகூலம் நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய சுப செலவு சுபகாரியம் உங்க குடும்பத்துல வரக்கூடிய அமைப்பு செம்மையா இருக்கு பாத்துங்க. ஏன்னா நமக்கு பரணேசில பார்த்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது. ஏன்னா பரணேசில பார்த்தவங்க தான் இனிமே எல்லாமே டோட்டலா மாறுது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, திறமையான குணம், அறிவான குணம், திறமையான நல்ல ஒரு ஸ்டேட் பார்வர்டு, தைரியம், தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். ஒரு நிர்வாக திறமை, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாக முடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கு. கார்த்திகையில பிறந்தவங்க கவலைப்படாதீங்க. கார்த்திகை பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்படி செம்ம யோகத்துல இருக்கீங்க. கார்த்திகை பிறந்தவங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா தேடும். இனிமேல் தோல்வியே உங்களுக்கு வராது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், அரசியல், அரசாங்கம், வீட்டுல நல்ல விஷயம் 2-3 மாசத்துல பாருங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் பாருங்க. இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, வேலை உத்தியத்தை மாத்துவீங்க, தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும். எந்த ஒரு காரியத்தும் வெற்றி உங்க பக்கம் சூப்பரா இருக்கும். நீங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம்.